எந்த தேவ பிள்ளையாவது நான் பாவமே செய்ய மாட்டேன், எனக்குள்ள பாவமே கிடையாது, நான் ரொம்ப பரிசுத்தவன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவன் தன்னை தானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். முதலாவது ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டும், ஐயா நான் பாவியாய் இருக்கிறேன், ஐயா நான் எல்லாவற்றிலும் சரியாக இல்லை, என்னை கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார், கர்த்தர் இரக்கமாய் நடத்துகிறார். இன்றைக்கு தேசத்திலே அநேக ஊழியர்களும் அநேக கூட்டத்தில் விசுவாசிகளும் சொல்லுகிறார்கள் எங்களுக்குள்ளே பாவம் இல்லை, நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாங்கள் நீதியாக்கப்பட்டோம், நாங்கள் தூய்மையாக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நீ நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ல, நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்படி தெரியுமா என்ன குறிச்சு ஆண்டவர் சொல்லுகிற உன்னை குறிச்சு எனக்கு தெரியும். நீ அந்தரங்கத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, 4 சுவருக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, நீ எதை பார்த்து கொண்டிருக்கிற, நீ என்ன செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் ஞாபக புஸ்தகத்திலே ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறேன். உன்னை குறித்து தேவன் தான் சாட்சி கொடுக்கணும். நீ யார் என்பது அந்தரங்கத்தை கர்த்தர் கணக்கெடுத்து வச்சிருக்கிறார். நீ அந்தரங்கத்தில் எதை பார்க்கிற, யார் கூட சேட் பண்ற, எதை குறித்து நீ பார்த்துட்டு இருக்கிற, யாருடைய காரியத்தை நீ முக்கியமா பார்க்கிற, எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். ஒருவனும் தப்பிக்க முடியாது.